ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பைடர் பிளான்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்டை தூரத்துலேருந்து பார்க்கும்போது சிலந்தி மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு ஸ்பைடர் பிளான்ட் அப்படின்ற பேரே வந்தது. நாசா ரெக்கமெண்ட் பண்ணதில் ஏர் பியூரிஃபைட் பிளான்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஸ்பைடர் பிளான்ட்டு தான். அதில் இதுவும் ஒன்று. இந்த பிளான்ட்டை வளர்க்குறது ரொம்பவே சுலபமானதுங்க. இப்போ ஒரு பிகினர்ஸாக நீங்கள் கார்டனிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸை நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த பிளான்ட்டில் இருந்து நம்மளுக்கு இப்போ தெரியுது பார்த்தீங்களா, சின்ன சின்ன இதெல்லாம் இந்த பிளான்ட்டை கூட நம்ம எடுத்து வைக்கும்போது இதிலேருந்து நம்ம நிறைய செடிகளை உருவாக்க முடியும். இது ஒரு இன்டோர் பிளான்ட்டு. இது ஏர்போர்ட், நம்ம ஹோட்டல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே உள்ளே வச்சு வளர்ப்பாங்க. ஸோ இது நல்ல ஒரு இயற்கை காற்றை சுத்திகரிக்க தன்மை உள்ளது. இந்த பிளான்ட்டோட நேட்டிவ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் சதர்ன் ஆஃப்ரிக்கா. அடுத்ததாக நம்ம இந்த செடியோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த பிளான்ட்டுக்கு லைட். இது லோ லைட்லையும் வளரக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. ஸோ நம்ம வெயிலில் வச்சோம் அப்படின்னா லீஃப் எல்லாம் கருகி மொத்தத்திலே செடி நாசாயிடும். ஸோ உங்கள் வீட்டில் ரொம்ப வெளிச்சம் கம்மியாக இருக்கிற இடமா இருந்தாலும் கூட பரவாயில்ல, அங்கே கூட நீங்கள் வச்சு வளர்க்கலாம். இது இன்டோர் பிளான்ட்ன்றதுனால குறிப்பாக சென்னை, மதுரை, திண்டுக்கல் அந்த மாதிரி ஏரியாக்களில் சம்மர் டைமில் வெயில் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் நம்ம வெயிலில் வைக்கவே முடியாது. அப்படி வச்சோம் அப்படின்னா மொத்தத்திலே கருகிரும். இந்த பிளான்ட்டு ரொம்ப குறைவாக இருக்க வெளிச்சம் இடத்துல கூட நம்ம வைக்கும்போது நல்லாவே சர்வைவ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாட்டிங் மிக்ஸ். இந்த பிளான்ட்டுக்கு ரொம்ப ஆழமாக வேர்கள் படர்ந்து போகிறதுனால சின்ன ஒரு பாட்டிங் மிக்ஸ் இருந்தாலே போதும். சின்ன தொட்டிலே நீங்கள் வச்சு வளர்க்கலாம். ஹேங்கிங் பிளாட்டாகவும் நீங்கள் இந்த பிளான்ட்டை வளர்க்கலாம். இல்லைன்னா நார்மல் நீங்கள் தொட்டியில் வச்சு வளர்க்குறதா இருந்தாலும் வளர்க்கலாம். இந்த பிளான்ட்டுக்கு மண் கலவை எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கார்டன் சாயில் 40%, கொக்கோபிட் 30%, கம்போஸ்ட் 30%, நீம் பவுடர், வேப்பம் புண்ணாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த இது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்டர். இந்த செடிக்கு ரொம்ப எதிரி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவர் வாட்டரிங் தான். ஸோ ஓவராக நம்ம வாட்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த செடி அழுக ஆரம்பிக்குங்க. நம்ம இந்த பிளான்ட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா இன்டோர் பிளான்ட்டுக்குமே நம்ம தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். ஸோ மண் எந்தளவுக்கு ட்ரையாக இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம தண்ணி கொடுக்கணும். அதிக அளவுக்கு தண்ணி பயன்படுத்தும் போது இன்டோர் பிளான்ட் கண்டிப்பாக அழுக தான் செய்யும். அதே மாதிரி நம்ம பாட்டில் இப்போ தண்ணி விடுறோம் அப்படின்னா அந்த பாட்டுக்கு வெளியே தண்ணி வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்டோர் பிளான்ட்டுக்கு எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ உங்களோட கிளைமேட் பொறுத்து, உங்களோட பாட்டிங் மிக்ஸ் பொறுத்து, உங்களோட தொட்டியை பொறுத்து நீங்கள் எப்பயுமே செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு குச்சியோ இல்லை நீங்கள் கையை விரல கூட நீங்கள் உள்ளே விட்டு பாருங்கள். மண்ணை நல்லா ட்ரையாக இருக்கா அப்படின்ற ஒன்ஸ் செக் பண்ணி நம்ம வாட்டரிங் விடியது ரொம்ப நல்லது. ஏன் செக் பண்ணி நம்ம போடணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ இன்டோரில் வைக்கிறனால நம்ம ஒரு சில சமயத்தில் கவனிக்காமல் இருப்போம். ஒரு சில டைம்களில் நம்மளுக்கு தெரியும் செடி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு, ஞாபகமே இல்லாமல் கூட போகலாம் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம எப்பயுமே உள்ளே இருக்கிற பாட்டில் மண்ணை ட்ரையாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செடியிலேருந்து நம்ம எத்தனை தைகள் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேர் விட்டுருந்துருந்தா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நம்மள்கிட்ட இருக்கிற பாக்ஸு எதையோ ஒன்று வச்சுட்டு, நான் வெறும் இதில் மணல் மட்டும்தான் வச்சுருக்கேன், அது கொஞ்சம் செடிகள் பெருசானதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஊட்டியில் உள்ளவங்களோ சென்னையில் உள்ளவங்களோ ஒரே பிளான்ட் தான் நம்ம வச்சு வளர்ப்போம். ஸோ இன்டோர் பிளான்ட் ஊட்டியில் வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும். ஆனால் சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் நம்மளுக்கு டெய்லியும் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். நம்மளோட செடிக்கு எப்பயுமே நம்மளால தான் அதுக்கு தண்ணி தேவையா, தண்ணி தேவைகள் இருக்குதா அப்படின்றத நம்மளால் செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நம்ம வளர்க்குற செடிகளுக்கு அது எந்த அளவுக்கு என்ன தேவை அப்படின்றது ஒவ்வொரு செடி வளர்க்குறவங்களுக்கும் தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கும் கட்டாயம் தெரியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ப்ரொபகேஷன். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது கட்டிங்ஸ்லேருந்து எப்படி ப்ரொபகேஷன் பண்ணுறது அப்படின்னு. இந்த மாதிரி வேர்கள் வந்திருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கட்டிங்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு 4 கட்டிங்கில் மட்டும் இப்போ எனக்கு வேர் வந்திருக்கு, அதை மட்டும் நான் எடுத்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த கட்டிங்கை எடுத்துகிட்டு போய் நம்ம வேறு ஒரு பாட்டில் வச்சு நம்ம தாராளமாக ஒரு செடியை வளர்த்து எடுக்க முடியும். ஸோ நீங்கள் இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேர்கள் நல்லா கொடுத்துருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா வேர் வைக்காமல் அந்த செடியை எடுக்காதீங்க. இதை எடுத்து கொண்டுட்டு போய் ஒரு மணல் மிக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இப்படி ஒரு பாட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு 3 வீக் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
சூப்பராக க்ரோத் ஆகி வந்துடுவாங்க. 1 மந்த்துக்கு அப்புறமா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அதுக்குரிய அப்டேட்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபெர்டிலைசர் தான். மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கம்போஸ்ட் அல்லது லிக்விட் ஃபெர்டிலைசர் ஏதாவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரோஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பனானா ஃபெர்டிலைசர், எக் அதோட பொடி இந்த மாதிரியெல்லாம் நான் இதுக்கும் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அதில் பெஸ்ட் ரிசல்ட் தந்துகிட்ருக்கு. ஸோ நீங்களுமே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிகினர்ஸ் வந்துட்டு இந்த செடியை நீங்கள் கண்டிப்பாக உங்களோட இன்டோர்ஸ் பிளான்ட்டுக்கு நீங்கள் வளர்த்து பாருங்கள். செம்மையான ரிசல்ட் தரும். ஸோ நல்ல ஒரு இந்த பிளான்ட்டு நல்லா நம்ம வீட்டில் இருக்கிற காற்றை வந்துட்டு சுத்திகரிக்கிறதுக்கும் நிறையாவே யூஸ் ஆகுது. இந்த பிளான்ட் வந்துட்டு நர்சரிலாம் 30 ரூபீஸ்லேருந்து 60 ரூபீஸ் வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு பிளான்ட் வாங்கினதுக்கப்புறமா நம்மளே நம்ம வீட்டில் இருந்து நிறைய பிளான்ட்ஸை வந்துட்டு உருவாக்கிக்கிற முடியும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ எல்லா இடங்கள்லையும் மழைகள் பெஞ்சிட்டு இருக்கிறனால எல்லாருமே சேஃபாக பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஹாப்பி கார்டனிங்.